சொல்றா. மச்சான் நீ சொன்ன லொகேஷனுக்கு வந்துட்டேன்டா, வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போடா. வந்துட்டியா? சரி அப்படியே இரு. ஜாப்பிட்டோன்னு ஒரு ஆப் இருக்குது, அதுல புக் பண்ணி வந்துரு. டேய் எனக்கு புக் பண்ண தெரியாதுடா. சரி இரு, நானே புக் பண்றேன். புக் ஆயிடுச்சுடா. டே ஹலோ ஹலோ ப்ரோ, ஜாப்பிட்டோவா ப்ரோ? இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டாப்பிங் பாயிண்ட் வந்துடணும் ப்ரோ. ஆப்ல 40 ரூபா காட்டுது ப்ரோ. ஆப்லேயே 40 ரூபா தான் காட்டுது, நீங்க 50 ரூபா கேட்குறீங்க ப்ரோ. தான் பக்கத்துல தான் இருக்கு. சரி இல்லை ப்ரோ, நான் கேன்சல் பண்ணிடுறேன், வேற ஆப் எடுத்துரு. டேய் இந்த மாதிரி 40 ரூபா தான் காட்டுது, ஆனால் 80 ரூபா சொல்றாங்கடா. 80 ரூபாய் சொல்றாங்களா? டேய் 50 ரூபானா ஓகே பண்றா, இல்லைன்னா வேணாம் விட்டுறா. சரி இரு, நான் கேன்சல் பண்ணிட்டு வேற ஆர்டர் போடுறேன். சரி நீ வேற ஆர்டரே போடு. ஹலோ ஹலோ சார், ஜாப்பிட்டோவா? இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ட்ராப்பிங் பாயிண்ட் வந்துடணும்ண்ணா. ஆப்ல 40 ரூபா காட்டுது. 100 ரூபாவா? நான் இப்போதான் ஒருத்தர் 70 ரூபா கேட்டாரு, நீங்க 100 ரூபா கேட்குறீங்க. இல்லை நான் செட் ஆகாது, கேன்சல் பண்ணிடுறேன். ஹலோ சொல்லுடா. முன்னையாச்சும் பரவாயில்ல, 40 ரூபா கேட்டாங்க, 40 ரூபாய்க்கு 70 ரூபா கேட்டாங்க, இப்போ 100 ரூபா கேட்குறாங்க. டே என்னது 100 ரூபாய் கேக்குறானா? டேய் 40 ரூபாய் இருந்தா ஓகே பண்றா, 100 ரூபாய்லாம் வேணாம்டா. லாஸ்ட்டாக இது புக் பண்ணி பார்ப்போம், இது எதனா எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா கேன்சல் பண்ணிடலாம். டேய் சீக்கிரம் பண்றா. ஹலோ ஜாப்பிட்டோவாண்ணா? சரிண்ணா, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ட்ராப்பிங் பாயிண்ட் வந்துடணுண்ணா. 40 ரூபா காட்டுதுண்ணா. சொல்ல 150. அப்படியா? சரிண்ணா. இல்லைண்ணா வேணாண்ணா, கேன்சல் பண்ணிடுறேன். டேய் இவனாச்சும் பரவாயில்ல, 100 ரூபா 70 ரூபா கேட்டான், 150 ரூபா கேட்கறான்டா. என்னது 150 ரூபாவா? டேய் உங்க ஜாப்பிட்டாவும் தவறு ஒன்றும் தவிர நடந்தே வரண்டா, போன வைடாடி.